ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொடி அவரை பறிக்கலாங்க. கொடி அவரை, மூக்குத்தி அவரை எல்லாத்தையும் பறிக்கலாங்க. காய் பெருசாக இருக்குது. ஒரு 2 நாள் விட்டோம்னா கூட மூக்குத்தி அவரை கொஞ்சம் பெருசாகிடுதுங்க. இன்னைக்கு பறிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே பெருசாகிடுச்சு. தேடி தேடி பறிக்கிறது தாங்க பெரிய டாஸ்காக இருக்குது. பூவுக்கும் அடிப்படாத, தண்டுக்கும் அடிப்படாத கிளுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. பாருங்க எப்படி முத்தி போயிட்டு இருக்குது பாருங்க. காய் விட்டோம்னா அப்படியே டக்குன்னு முத்திடுதுங்க. இந்த பக்கம் கொடியெல்லாம் எப்படி சுற்றி இருக்குது பாருங்க. இப்போ 2 நாளாக பரவாயில்லைங்க, கொஞ்சம் வெயில் காயுது, அதனால செடிங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதுக்கு மேலே தான் வந்து விதை நடணுங்க. ஒரு திங்கட்கிழமை வந்து விதை நட வீடியோ போடுவோங்க. அறுவடை வீடியோ புதன்கிழமை வருங்க, பாருங்க. பிறகு அவரை பூ வச்சு பார்க்கலாம். இப்போதான் அரும்பு இன்னும் வெளியே வரல. அரும்பு வருது, இன்னும் ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுங்க. அந்த பக்கமாக காய் இருக்குது, வாங்க வாங்க. கலர் அவரைக்காய் இருக்குது பாருங்க, அதுலேயும் பறிச்சுக்கலாம். கலர் பாருங்க என்னமா இருக்கு, சூப்பராக இருக்குதுங்க காய். ஒரு பொல்லங்காய் பழம் இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்கலாம். கீழே இருக்குது. சூப்பராக பழுத்துட்டு இருக்குதுங்க. நல்ல பழம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. பொல்லங்காய் விதையும் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து விதையில் வந்து ஒரு சலுகை இருக்குதுங்க. ஒரு சீடு வந்து ஃப்ரீயாக கொடுப்போங்க. சலுகைனா இதுதாங்க சலுகை. இந்த பக்கம் வாங்க. மூக்குத்தி அவரையும் அப்படியே பறிச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் கொடியை பார்த்துட்டு வாங்க. கொடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. கொஞ்சம் மழையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் எருவு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. எருவு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு வந்து காய்ங்க நிறைய கொடுக்குங்க. எருவும் இலைத்தலைங்களும் கலந்து கொடுக்குறேங்க. ஒன்றா கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈட்டு தாக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா தலை கொஞ்சம் அதோட ஆட் பண்ணி மண்ணில் கலந்து கொடுங்க பாருங்க, சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்க வண்டு எப்படி ரிங்காரம் விடுது பாருங்க. நேச்சுரலாக நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பாலினேஷன் ஆகுது பாருங்க. மூக்குத்தி அவரையும் அவரைக்காயும் பாருங்க, இவ்வளோ காய் இருக்குது பாருங்க. சூப்பரான காய்ங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து தாங்க நான் பொருள் பண்ணுவேன். வாங்க அடுத்து லைப்ரரியை கொஞ்சம் பறிச்சுக்கலாம்.
பாருங்க லைப்ரரியா பாருங்க. இப்ப பந்தல் கிட்ட வச்சு நல்லா நூல் கட்டி நல்லா பாருங்க தூக்கி விட்டுருக்கணும் பாருங்க. அப்பயுமே கீழே சாயுதுங்க. பழம் இருக்குதுங்க. அதுதான் பறிக்கலாம். இன்னும் அந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, செர்ரி பழம் மாரிங்க. செர்ரி டொமேட்டோ மாரி. சின்ன 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 சின்னதா வைக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிப்பா இருக்குதுங்க. பாருங்க. எவ்வளோ ரெட் கலர்ல இருக்குது பாருங்க. கலர் என்னம்மா கலருங்க. வாங்க அடுத்து வந்து பெங்களூர் தக்காளி பறிச்சுக்கலாம். இது நல்லா பெரிய பழங்க. நல்லா மழைக்கு வெடிச்சு போயிடுச்சுங்க பழம். பாருங்க. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரான தக்காளிங்க. வாங்க அடுத்து கொஞ்சம் நீலவரி கத்திரிக்காய் இருக்குதுங்க, பறிச்சுக்கலாம். காய் பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க. இன்னும் பாருங்க பிஞ்செல்லாம் இருக்குது பாருங்க. எவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க காய். ஒரே ஒரு சொத்தல் கூட இல்லைங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. கலர் தாங்க இது சூப்பர் கலர். பாருங்க. பாருங்க இதில் ஒன்று விதைக்கு பாருங்க பழுத்தே பழுத்துருச்சுங்க. நல்லா பழுக்கட்டும் விட்டுருவாம்மா. பழக்கட்டும். பிஞ்சு பாருங்க இன்னும் இருக்கு. கொத்து கத்திரிலையும் பாருங்க கத்திரிக்காய் இருக்கு. கத்திரிக்காய் செடிக்கு தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நோய் தாக்குதுங்க. கள்ளிப்பூச்சி, மாவுப்பூச்சி, பேனு எல்லாமே வருதுங்க. அப்படியே இலையை கட் பண்ணி போட்டு நான் பாட்டுன்னு காயா இருக்கிறேங்க. பாருங்க சூப்பரான பச்சை கத்திரிக்காய் பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. கலர் பாருங்க ஒரே சொத்து இல்லைங்க. கையிலே வந்துருச்சு. அழகா இருக்குது பாருங்க. இந்த கலர் உண்மையிலேயே சூப்பரான கத்திரிக்காய்ங்க இது. பழைய கத்திரிக்காயிலேருந்து ஒரு 3 வருஷமா அந்த மாடல அந்த கத்திரிக்காயை நான் வச்சு வளர்த்துட்டு வரேங்க. நல்ல நாட்டு ரகங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. இந்த மாரி இலைய திருப்பி திருப்பி பார்த்து நீங்க வந்து பேன் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி, நம்ம எடுத்துக்க இப்ப நசிக்கலாங்க. அந்த மாரி இருந்தா வேணா செடி நம்ம பராமரிச்சுக்கலாங்க. அந்த மாரி தான் நான் பண்ணிட்டு வரேங்க. சூப்பரான காய் பாருங்க. இங்க ஒரு காய் இருக்கு. கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 டைம் அறுவடைக்கு வந்துருதுங்க. நெறைய செடி இருக்கிறதுனால ஒரு 10, 12 செடிக்கு மேல வச்சிருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அத விட 2 டைம் வந்துருதுங்க. இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு. அழகான கத்திரிக்காய்ங்க. சைஸ் சைஸா அழகா வைக்குதுங்க கத்திரிக்காய். வாங்க அடுத்தது வந்து பச்சை மிளகாய் பறிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. பஜ்ஜி மிளகாய் மாரி. நல்லா இது பெரிய ரகங்க. பாருங்க. இப்படி கொத்து கொத்தா காய் இருக்குது. பச்சை மிளகாய் கொஞ்சம் தேவைப்படுதுன்றனால பச்சை மிளகாயை கட் பண்றேங்க. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, சூப்பர் வாசனைங்க இந்த பச்சை மிளகாய். காரமும் நல்லா உரைக்குதுங்க. ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. அந்த பச்சை மிளகாவுடைய மனம் சூப்பரா இருக்குங்க சமையல்ல. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நல்லா அழகா இருக்குது பாருங்க. இப்போ பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா, இளஞ்செடியும் நட்டு வச்சிருக்கிறேங்க. இப்போ காய் குடுக்கறதும் இருக்குது, பழம் குடுக்கறதும் இருக்குது. அப்படியே பச்சை மிளகாய் நம்மகிட்ட இப்போ தொடர்ந்து வர்ற மாரி இப்போ பண்ணிட்டேங்க. இன்னும் இந்த செட்டில பாருங்க எப்படி காய் இருக்கு பாருங்க. இந்த செட்டில எவ்வளோ காய் இருக்குது பாருங்க.
சத்தியம் வந்து பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பறிக்கணுங்க, எல்லாம் சட் சட்டியாவே உடஞ்சிருதுங்க. கையில பறிச்சுக்கலான்னு பார்த்தா அது வரலைங்க. சட் சட்டியா கட் ஆகுதுங்க. அதனால கட்டர்ல தான் கட் பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. வெயிட் தாங்காது அப்படியே சாஞ்சிருச்சுங்க செடி. அதனால தான் பூரா மிளகாயும் கட் பண்றோங்க. பாருங்க இவ்வளோ மிளகா பறிச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு 1/4 கிலோ வர அளவுக்கு மிளகாய் இருக்குது பாருங்க. அவ்வளோ காய் இருக்குதுங்க. நல்லா பெரிய பெரிய மிளகாங்க. வாங்க இன்னும் 2 செடில இருக்கு. அதையும் பறிச்சுக்கலாம். பீக்கங்காய் செடி பாருங்க. பிடுங்கி நட்டது உங்ககிட்ட காட்டியிருப்பேன் வீடியோவில். பாருங்க இப்போ செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நெய் மிளகாய் செடி பாருங்க. இதுலயும் நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பழமும் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொத்து கொத்தாக காய் இருக்குது பாருங்க. பூ இருக்கு, காய் இருக்கு, பழமும் இருக்குதுங்க. வாங்க இன்னொரு செடிலையும் இப்போ நெய் மிளகாய் இருக்கு, பறிச்சுக்கலாம். இது எவ்வளோ பெரிய மிளகாய் பாருங்க. நல்லா பெரிய பெரிய சைஸுங்க. இவ்வளோ பழம் கிடைச்சிருக்குதுங்க. வாங்க அடுத்து பச்சை மிளகாய் பறிச்சுக்கலாம். இந்த செடியும் அந்த செடியும் ஒரே செடி தாங்க. ஒரே ரகம் தாங்க. ரெண்டுமே குண்டு மிளகா தாங்க. ரெண்டு செடியுமே ஒரே ரகம் தாங்க. குண்டு மிளகா தாங்க. பாருங்க எப்படி மிளகா இருக்கு. அது என்னமோ மழைக்கு ஒன்றும் ஆகலைங்க இந்த செடி. பூ நிறைய வச்சிருந்துச்சுங்க. அதுதான் கொட்டிடுச்சுங்க. பாருங்க விழுந்துட்டே இருக்குது, கை பிடிக்கலைங்க. வாங்க அடுத்து வந்து பொல்லங்காய் பறிச்சுக்கலாம். 2 காய் பறிச்சுக்கலாங்க பொல்லங்காவை சமையலுக்கு. பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க. அடுத்து முள்ளங்கி பறிச்சுக்கலாம். முள்ளங்கி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேக்கல் தான் வைக்கணும் போல இருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே குட்டியா அப்படியே பெருசா ஊறிக்குதுங்க. அந்த மாதிரி ஆயிக்குதுங்க. நீளமா வரமாட்டேங்குது. இது ஒன்லி கீரை தாங்க இந்த பேக் கரெக்டா இருக்குது. முள்ளங்கிக்கு சரி வரலைங்க இந்த பேக். அடுத்த தடவை பாத்தீங்கன்னா முள்ளங்கி வேற பேக்கல் தாங்க போடணும். பாருங்க அப்படியே வளைஞ்சுக்குச்சுங்க. அப்படியே வளைஞ்சு குண்டாக்கிச்சு. 2 முள்ளங்கி பாருங்க. முள்ளங்காய் வேலை பாருங்க அழகா முளைச்சிருக்குது பாருங்க. சப்போட்டா காய் பாருங்க ஒன்று கீழே உளுந்து போயிட்டு இருக்குது பாருங்க. பெருசா ஆகும்னு நாம பார்த்தோங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சைஸே அவ்வளோதான் போல இருக்குதுங்க. பழுத்து கீழே விழுந்துருக்குதுங்க. நான் இருங்க எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கொய்யா செடி பாருங்க உண்மையிலேயே 2 வருஷம் வளர்த்தீங்க. இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சுங்க. சின்ன செடி கூட பார்த்தீங்கன்னா நிறைய காய் வைக்குது. இவ்வளோ பெரிய செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ எடுத்து ஒரே ஒரு காய் வச்சிச்சுங்க. அந்த காய் நல்லா பழுத்துருக்குது பாருங்க. இது இப்போ ஆன்லைனில் வாங்கின செடிங்க. இது என்ன ரகம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு தாங்க உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க. ஒரே ஒரு காய்ங்க பாருங்க. சூப்பரா இருக்குது காய்.
நல்ல பழங்கள் நீல வாக்கில் இருக்குது பாருங்க இந்த காய் ஷேப். வாங்க கட் பண்ணி பாருங்க. வெள்ளை கொய்யா தாங்க. பாருங்க வெள்ளை கலராக இருக்குது பாருங்க. நான் கூட இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொய்யா தாங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக தாங்க இருக்குது. ஆன்லைனில் செடி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு கொய்யாக்காய் வச்சிருச்சுங்க. பாருங்க நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்குது காய். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சப்போட்டா பழம் வேணால் சூப்பராக இருந்ததுங்க. நல்ல இனிப்புங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். 2 முள்ளங்கி இருக்குதுங்க, 2 புடலங்காய் இருக்குது, நெய் மிளகாய் இருக்குது, கொய்யாக்காய், சப்போட்டா பழம், அவரைக்காய், மூக்குத்தி அவரை. நான் 2ம் சேர்ந்தே வச்சுட்டேங்க. அவரைக்காயும் மூக்குத்தி அவரையும் ஒன்றா பொரியல் பண்ணுறதுனால 2ம் சேர்த்தே வச்சுட்டேங்க. பாருங்க தக்காளி பழம், லைப்ரியா தக்காளி, மூக்குத்தி அவரை, பச்சை மிளகாய் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கம்மி ஜாஸ்தியாக வருங்க. அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் அறுவடை பாருங்கள். ஒரு புடலங்காய் பழம், கத்திரிக்காய் பாருங்கள். நீல குண்டு கத்திரிக்காயும், பச்சை கத்திரிக்காய், நீல வரி கத்திரிக்காயும் இருக்குதுங்க. கொத்து கத்திரிங்க. இது தச்சுங்க. இது முட்டை ஷேப்பில் வைக்கிற கத்திரிக்காய்ங்க. பிளாக் பியூட்டிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு முட்டை ஷேப்பில் இருக்குங்க அந்த கத்திரிக்காய். இது ஒரு சிறப்பான அறுவடை தாங்க. அடுத்த வீடியோ வியாழக்கிழமை வருங்க பாருங்கள். பாய்.